ஹாய் கைஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு டெல் மாண்டே அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து எக்லெஸ் மயோ மைனஸ். மைனஸ்ல வந்து என்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நார்மலா அதை வந்து நான் எழுதியுமே வச்சிருக்கேன். அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்துட்டு எடிபிள் வெஜிடபிள் ஆயில். வெஜிடபிள் ஆயில்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த டைப் தான் வந்துட்டு சோயாபீன் ஆயில். வந்துட்டு அந்த சோயாபீன் ஆயில் தான் வந்து அவங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு சுகர். அடுத்து வந்து திக்னஸ். திக்னர் அப்படின்றது வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு திக் பண்றது. ஓகே, அந்த ஃபுட் திக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுல வந்து 2 டைப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. INS 1442 INS 415. இது வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன் அப்புறமேட்டு கேஷவா அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒன் டைப் ஆஃப் கிழங்கு. இது மரவள்ளி கிழங்கு. ஓகே, வீட். இதுல இருந்தெல்லாம் வந்துட்டு இந்த INS 1442 லைக் திக்னஸ் எடுக்காங்க. INS 415 அப்படின்றது வந்து பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷனால எடுக்கப்படுற ஒரு திக்னர். ஓகே, இது வந்துட்டு நார்மலா இது நமக்கு தெரிஞ்சது. அவங்க நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் ப்ராசஸ். அது பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு திக்னஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அயோடைஸ்டு சால்ட். நார்மல் சால்ட்டோட அயோடின் சேர்ந்தது. அதுதான் அயோடைஸ்டு சால்ட். அது யூஸ் பண்றாங்க. மில்க் சாலிட் அப்படின்றது வந்துட்டு நார்மலா மில்க் இருக்கும் தெரியுமா? மில்க்ல என்ன இருக்கும்? வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சாலிட் ஆயிரும். அததான் வந்து மில்க் சாலிட் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ். இது வந்துட்டு ஃபுட் அடிட்டிவ்ஸ் தான். INS 260 INS 270 INS 330 இது மூணுமே நமக்கு ரெகுலரா தெரிஞ்ச ஆசிட் தான். லைக் அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட். இந்த மூணு ஆசிட்ஸ்மே யூஸ் பண்றாங்க. இதுக்கு pH லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு, டேஸ்ட்காக வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து preservatives. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு விஷயத்தை வந்து பதப்படுத்தணும் அப்படின்னா வந்து preservatives வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுல வந்து ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்றாங்க. INS 211 அதுக்கப்புறமா INS 202. அது வந்து சோடியம் பென்சாய்ட், பொட்டாசியம் சால்பேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த preservatives அப்படின்றத ஆட் பண்றாங்க. அடுத்து வந்து ஸ்பைஸ் எக்ஸ்ட்ராக்ட். ஸ்பைஸ் அப்படின்றது வந்துட்டு நார்மலா வந்து உரப்பு வந்து அப்படியே போடுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதுல இருந்து அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துவாங்க. அது வந்து ஸ்பைஸ் எக்ஸ்ட்ராக்ட் அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து சீக்வெஸ்ட்ரன்ட் அப்படின்றது வந்து இது ஒன் ஆஃப் தி ஃபுட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மினரல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது. ஓகே, சப்போஸ் அந்த மெட்டல் மினரல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஃபுட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கலர் வந்து டார்க் ஆயிரும், இதெல்லாம் ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆயிரும், இல்ல டேஸ்ட் வந்து மாறிடும். அதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சீக்வெஸ்ட்ரன்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணாங்க.